எல்லாம் செயல்கூடும் என்னானே அம்பலத்தேன் எல்லாம் வல்லாந்தனையத்து. பறைஒலி என்மன பதியினில் விரித்தே அப்படின்றார். பறை ஒலி, பறை அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆகாயத்தில் ஒலி தட்டார் தட்டார் தட்டார்னு கேட்குது பரத்தில். அதேபோல் இந்த யுகத்துலேயும் இந்த உடம்புலையும் இருக்கும். அதான் பற ஒலி என் மன பதியினில் விரித்தே. பதி, பதினா இறைவன். மனம், என் மன, அறிவு கொண்டு அறிவு அறிவது. என் மன பதியினில் விரித்தே, இறைவனுடைய அருளால எனக்கு அது கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றார். அரசது இயற்றனும் அருட்பெருஞ்சோதி. அரசுனா ஒரு அரசு இருக்கு, ராஜாக்கள் ஆள்றாங்க. இப்படி அரசுனா உங்களுக்கு தெரியும். இப்போ தமிழக அரசு, கர்நாடக அரசு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, கேரளா அரசு அப்படின்னு அதெல்லாம் ஒரு அரசு. அந்த மாதிரி அந்த அரசு பண்ணக்கூடிய பதியே, அந்த பதிதான் துரியத்தில் இருக்கிறார். துரியமும் கடந்ததோர் பெரிய வான் பொருள் என அப்படின்றார். அப்போ துரியமும் கடக்கணும், அங்கதான் அந்த வான் பொருள் இருக்கு அப்படின்றார். இறைவன் உயிருக்கு உயிராய் விளங்குவதற்கு ஆதாரம் இது அப்படின்னு சொல்றார். இறைவன் உயிருக்கு உயிராய் விளங்குவதற்கு இது ஆதாரம் அப்படின்ற. பறை மனதை இடமாக கொள்ளுவதற்கு ஆதாரம் அப்படின்றார். இந்த பறை மனம் இருக்கு, இதை இடமாக கொள்வதற்கு ஆதாரம் துரியம் அப்படின்றார். அப்புறம் என் உயிர் நீ அப்படின்றார். என் உயிர் நீ தான். யார் இறைவன் யாருன்னு முதல் நம்ம உணரணும்னு சொன்னால், இறைவன் நம்முடைய உயிர் தான் இறைவன். உயிர் இல்லை, நாம் இல்லை. அதான் என் உயிர் நீ, என் உயிருக்கோர் உயிர் நீ, என்னுடைய உயிருக்கோர் உயிர் நீ அப்படின்றார். உயிருக்கோர் உயிர் நீ அப்படின்றார். என் உயிருக்கு துணைவன் நீ அப்படின்றார். என் உயிருக்கு துணைவன் நீ. எந்த துணையும் நமக்கு வராது, இறைவனுடைய துணை மட்டும்தான் நம்ம எப்பொழுதும் காத்து கொண்டே இருக்கும். நம்ம கூட இருக்கிறது இறைவனுடைய துணை தான். அதனால என்னை இயன்ற அன்னையை நீ, என்னுடைய அப்பன் நீ அப்படின்றார். யாரு? உயிர் தான். அந்த உயிரால் தான் இந்த தாய்க்கருவையில் இந்த உருவெடுத்து வந்திருக்கிறோம். தாய்க்கரு பையினில் தங்கிய உயிர்களை ஆய்வர காத்தருள் அற்பெருஞ்சோதி. அங்கே கூட ஆண்டவனுடைய அருள் வேணும் அப்படின்ற. அப்போ அப்பனு அம்மை நீ, எல்லாமே ஒரு பொருள் தான் பலவிதமாக வருது. ஒரு பொருள் தான் இன்னைக்கு நவராத்திரியாக கொண்டாடுறாங்க. கடவுள் ஒருவர் தான், அது 9 விதமாக 9 உருவமாக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு உருவத்தை காட்டி அங்கே விழா எடுக்கிறாங்க. அது பேர் நவராத்திரி அப்படின்னு. கடைசியில் ஒரு பொருளை தான், ஒரு பொருளை 9 விதமாக காமிக்கிறாங்க. இப்போ நவகிரகம் வந்து ஒரு பொருள் தான், சூரியன் இடத்துலேருந்து வந்தது தான் எல்லாமே. அப்போ சூரியனை சார்ந்தது தானே, ஒரே பொருள் தானே நவகிரகம். எங்கேருந்து வந்தது? சூரியன் இடத்துலேருந்து பிரிஞ்சு வருது. அங்கேருந்து ஒரு பொருளாக இருந்தது சூரியன்கிட்ட, இங்கே வந்து 9 பொருளாக மாறிடுச்சு. இன்னும் எத்தனையோ பொருளாக இருக்குது கண்டுபிடிச்சது. இது இன்னும் அதுக்கு பிறகு 2 கிரகம் கண்டுபிடிச்சாங்க, அதுக்கு பேர் வைக்கல. 11 கிரகம், 2க்கு பேர் வைக்கல. ஏன்னு கேட்டால் அது இது இந்த 9 கிரகம் அளவுக்கு அது இயங்கலை. ஆனால் அதை விட்டுறாங்க, அது தனியாக இயங்குது. இவங்க வளமாக வராங்கன்னா அது இடமா போகுது. ராகு கேது கூட அப்படி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க, ராகு கேது வந்து சூரியனுடைய வட்டப்பாதையிலே இருக்கும் கருநீளமாக அப்படின்னு சொல்கிறாங்க. கருநீளமாக ராகு கேது அண்ட சராசரம் சார்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நீ என் அரும் பொருள் நீ
என் இதயமும் நீ என்றார். அருபொருள், கிடைக்காத பொருள் நீ, என்னுடைய இதயமும் நீ தான் அப்படின்றார். நன்னெறி நீ, நல்ல நெறி, நல்ல நூல்கள், நன்னெறி நீ, எனக்கு உரிய உறவும் நீ தான். அவர் என்ன சொல்றாரு? இறைவன் தான் எனக்கு உறவு அப்படின்னு சொல்றாரு. நற்குரு நீ, நல்ல குரு நீ, எனக்கு கிடைத்த நட்பு நீ அப்படின்றார். நல்ல குருவாகவும் நீ தான் வந்து எனக்கு பாடம் நடத்தின. ஓதி ஓதாமல் உறவு எனக்கு அளித்த ஆதி ஈரில்ல அர்ப்பணிப்பு. நீ ஓதன, நான் எங்கேயுமே படிக்கல, ஓதி ஓதாமல் உறவு அளித்த எனக்கு அப்படின்னு சொல்லுவேன். என்னுடைய வாழ்வு நீதான், என்னை காக்கும் தலைவனும் நீதான் அப்படின்றார். ஏன் இதெல்லாம் சொல்லி வர்றாருன்னா, இதனால்தான் இப்படி ஒரு பொருளை தான் இவர் இவ்வளோ விதமாக சொல்றாரு, எல்லாமே இப்படி சொல்லி வர்றாரு. அதே போல் தான் அவங்கவுங்க ஒரு மனசில் பார்த்தது, அதுக்கு ஒரு தெய்வம் பேர் வச்சு தெய்வங்கள் பல பல சிந்த செய்வோரும் அப்படின்னு வரும். தெய்வங்கள் பல பல சிந்த செய்வோரும், பொய் வந்த கலைகளை ஒழுகின்றவரும், பொய் வந்த கலையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். அது யாருன்றது அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஏன் 3 கண்களும் நீ தான் அப்படின்றார். 3 கண்கள் அப்படின்னு சொல்கிறார். சிற்சபை ஒரு கண்ணு, சூரியகலை ஒன்று, சந்திரகலை ஒன்று, இடது கண் வலது கண், அதான் முக்கண்ணுன்றார். என்னுடைய முக்கண்ணு நீ அப்படின்ற. வாழி நீடூடி வாழி என்று ஓங்குவேர். நீடூடி வாழி அப்படின்னு வாழி என்று ஓங்குவேர். ஆழிய அளித்த அற்பெருஞ்சோதி அப்படின்ற. வாழி வந்தாலும் அழியாது, மேலும் மேலும் உண்டு, மேலும் மேலும் உண்டு பண்ணக்கூடிய வாழ்வாக வாழ்த்தி என்னை சிறப்புற ஓங்கி வைக்கும் ஒப்பற்ற மோதிரம் அளித்த அருட்சோதி ஆண்டவரே அப்படின்னு சொல்றார். ஒப்பற்ற மோதிரம் அளித்த அற்பெருஞ்சோதி ஆண்டவரே. வாழி என்பதற்கு, ஆழி என்பதற்கு விரலில் அணிந்து கொள்ளும் மோதிரம் என்று பேர். மோதிரத்துக்கு ஆழின்னு பேர் இந்த காலத்தில். அப்புறம் கடல் என்று பேர். கடலுக்கு தான் அது பொருந்தும், எனக்கு ஆழினா ரொம்ப ஆழமானதுன்னு அர்த்தம். கடலுக்கும் அது பேர், ஆழி என்று பொருள். திருமணம் செய்து கொள்கின்ற வகையில் காந்தர்வ திருமணம் என்பது ஒன்று. அந்த வகை திருமணத்தில் தலைவியை தான் மணந்து கொள்வதற்கு அடையாளமாக பெண்ணின் விரலில் தலைவன் மோதிரத்தை அணிவான். அந்த காந்தர்வ விவாகமானது பலர் அறிய நடத்த பெறுவதல்ல. காந்தர்வ திருமணம்னா இப்பயும் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ வந்து மாங்கல்யம் கட்டுறாங்க, அப்போ காந்தர்வ திருமணம் தான் இட்டுன்னு போய் அவர் ஒரு மோதிரம் போடுவார் வலது கையில், அவ்வளோதான். கணையாழி மாற்றிக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. கணையாழி, அது பேர் காந்தர்வ கல்யாணம். காந்தர்வ கல்யாணம்னா அது யாருமே பார்க்க மாட்டாங்க, யாரும் வாழ்த்த மாட்டாங்க, எதுவுமே கிடையாது. அவங்க 2 பேரும் தனியாக போய் அது ஒரு மோதிரத்தை மாற்றிட்டாங்கன்னா சரியாக போச்சு. இப்பவும் சில ஊரில் இருக்குது அந்த மாதிரி மோதிரம் மட்டும் மாற்றிடுவாங்க, மாங்கல்யெல்லாம் இருக்காது. தமிழ்நாட்டிலையும் சில ஊரில் இருக்குது. அப்போ ஆழி என்றாலும் கடலுக்கும் பொருந்தும், மோதிரத்துக்கும் பொருந்தும். கணையாழி என்றாலும் மோதிரம். அதான் பெண்கள் மறக்காத பூ என்ன பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் தான் எண்ணி பார்க்கணும், என்ன பூ. அது அந்த காலத்தில் இருந்து, இந்த காலத்தில் இல்லை. பெண்கள் மறக்காத பூ என்ன பூ. இந்த திருமணத்தை மோதிரம் கொடுத்து மாற்றிக்கிறாங்க. அப்புறம் அவங்க மறக்காத பூ என்ன பூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பூ இப்போ இல்லை. அது ஒரு 30-40 வருஷம் முன்னாடி மாறிடுச்சு. இப்போ அது மாறி போச்சு, அந்த பூ இல்லை. அதான் பெண்கள் சதா மறக்காத பூ. அப்படி கணையாழி மாற்றி தலைவனும் தலைவிக்கு மட்டும்தான் அந்த கல்யாணம் நடந்ததுன்னு தெரியும், யாருக்குமே தெரியாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு தம்பதி அப்படி தான் செஞ்சுக்கிட்டாங்க. என்கிட்ட வந்தாங்க, என்னன்னு கேட்டேன், என்னம்மா எதுவுமே மாங்கல்யெல்லாம் இல்லைன்னு கேட்டேன். மாங்கல்யெல்லாம் போட்டால் தெரிஞ்சிடும், அதனால் நாங்கள் வந்து கணையாழி மாற்றிட்டோம் அப்படின்னாங்க.
அதன் பிறகு பார்த்தாக்கா அது ஒரு செயின் கொடுங்க. அந்த செயினில் வந்து மாங்கல்யம் இருக்குது. செயின்னா ஒரு சாதா செயின், அது எப்பவுமே எல்லாரும் போட்டிருக்க மாதிரி. அதில் மாங்கல்யம் இருக்குது. அது சொல்லிச்சு என்கிட்ட. வீட்டில் எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனால் யாருமே தெரியாதுன்னு சொல்லிச்சு. அதே போல் இப்போ அவங்களோட வாழ்ந்துட்டு இருக்கு, நல்லபடியாக இருக்குது. பல நாள் வாழ்ந்தாங்க வீட்டுக்கு தெரியாமல். அதுக்கு பேர் காந்தர்வ கல்யாணம் அப்படின்னு பேர். அதுபோல் இறைவன் என்னை காந்தர்வ திருமணம் செய்து கொண்டான் அப்படின்றார் வள்ளல் பெருமான். காந்தர்வ கல்யாணம் செய்து கொள்வது போல தலைவனும் தலைவியும் செய்து கொள்வார்கள் கணையாழி மாற்றி. அதுபோல் என்னை இறைவன் காந்தர்வ திருமணம் செய்து கொண்டான். இறைவனுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, இந்த உலகில் எவருக்கு இந்த பொருத்தம் உண்டோ அப்படின்ற இந்த பொருத்தம் உலகில் யாருமே கிடையாதுன்ற. இறைவனுக்கும் எனக்கும் அப்பேற்பட்ட பொருத்தம், நவ பொருத்தம் உண்டாச்சு. 9 பொருத்தம் எங்களுக்கு உள்ள இருந்தது. அவன் என்னை காந்தர்வ திருமணம் செய்து கொண்டான் என்றார் வள்ளல் பெருமான். அப்போ யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. நான் வீதியில் விளையாடுகின்ற நேரத்தில் என்னை ஆட்கொண்டான், என் பதி என்னை காந்தர்வ திருமணம் செய்து கொண்டான் அப்படின்றார். இறைவன் என்னை அவ்வாறு ரகசியமாக மணந்து கொண்டான் என்பதை ஆழிதான் என்று நான், ஆழிதான் அப்படின்றார். ஆழினா கடல், கடல் போல என்ன ஆசை வைத்தான், கையளவு உள்ள வைத்தான், கடல் போல ஆசை வைத்தான். அப்போ இந்த ரகசிய திருமணம் எங்களுக்குள் நடைபெற்றது. இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அகவல்ல 230வது வரியில இருக்கு. வள்ளல் பெருமான் அவரை காந்தர்வ திருமணம் செய்து கொண்டதுனால அன்று முதல் அவருக்கு இறைவனுடைய அருள் கிடைத்து விட்டது. அதாவது நம்மளை வந்து அருள் பெற முயல்க அப்படின்றார். விருத்தாசலத்திலிருந்து ஒரு வக்கீல், வழக்கறிஞர், அவர் தினமும் வந்து தர்மசாலையில் நடக்கக்கூடிய சச்சங்கத்தை கேட்பார், சத்து விசாரத்தை. அவரும் அவர் மனைவியும் சனிக்கிழமை இரவு கிளம்புனாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் வடலூருக்கு வந்துடுவாங்க. வந்து தர்மசாலையிலேருந்து அன்னைக்கு போகிற சொற்பொழி கேட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை இரவு புறப்படுவாங்க. அப்படி இரவு புறப்பட்டு செல்கின்ற பொழுது விருத்தாசலத்துக்கும் வடலூருக்கும் 3 கிலோமீட்டர் அடர்ந்த காடுந்து தான். அப்பெல்லாம் மண்பாட்டை என்றார். காரெலாம் கிடையாது, எதுவும் கிடையாது, மண் தான் இருக்கும். மணலாக இருக்கும். அப்படியே மண் நைப்பாக இருக்கும். நடந்து நடந்து மண் நைப்பாக இருக்கும். சளிச்ச மண் மாதிரி இருக்கும். மக்கள் நடந்து நடந்து மண்பாட்டை என்றார். விருத்தாசலத்துக்கும் வடலூருக்கும் மண்பாட்டை, வடலூருக்கும் கூடலூருக்கும் மண்பாட்டை சொல்றார். வடலூருக்கும் பன்ருட்டிக்கும் மண்பாட்டை சொல்றார். வடலூருக்கும் கும்பகோணத்துக்கும் மண்பாட்டைன்றார். நல்ல மண்பாட்டை தான். இந்த பாட்டைனா ரோடுன்னு அர்த்தம் அந்த காலத்தில் பாஷை. அப்போ இருவரும் என்ன செய்வாங்க, ஞாயிற்றுக்கிழமை இரவு இங்கே உணவு எடுத்துக்கிட்டு கிளம்பி போவாங்க. அடர்ந்த காடு, 3 கிலோமீட்டரு. காட்டில் எப்படி இருக்கும், வழியே வந்து இந்த வழியில் என்ன கிடக்குன்னு தெரியாது, இருட்டில் போகணும். அப்போ வள்ளல் பெருமான் மேலே அந்த ஐயர் வந்து எவ்வளோ பற்று வச்சிருக்காரு பாருங்க. வெங்கடேச ஐயர் அவர் பேர், வெங்கடேச ஐயர். அரசாங்க வக்கீல் வெள்ளக்கார காலத்தில். சனி ஞாயிறு தான் லீவு. சனிக்கிழமை இரவு கிளம்பி வருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை இரவு கிளம்பிடுவாங்க, திங்கக்கிழமை அங்கே வேலைக்கு போயிடுவார். அப்படி அவங்க நடந்து செல்லும்போது தினமும் அந்த காட்டு வழி போகும்போது 2 தீபங்களும் முன்னே போகிட்டே இருக்குமா. தீபம், தீப்பெட்டின்னு சொல்கிறாங்க. தீப்பெட்டின்னா சாமியெல்லாம் ஊர்வலம் வரும்போது தீப்பெட்டி பிடிச்சிட்டு போவாங்க முன்னாடி. அந்த காலத்தில் வந்து கரண்ட், மின்சார விளக்கு கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால் தீப்பெட்டி பிடிச்சாங்க. அந்த தீப்பெட்டி ஒளியில் தான் சாமி வந்துட்டு இருக்கும். அந்த தீப்பெட்டியை வந்து அப்படி தூக்கி காட்டுவாங்க, முகம் தெரியும்.
சாமி ஊர்வலம் போனால் தீப்பெட்டி தான் எடுத்துகிட்டு போவாங்க. வாத்தியாரோட பசங்க படிக்கலாம் போனால் தீப்பெட்டி தீவெட்டி தீவெட்டி அப்படின்னு வருது. அப்போ அந்த தீப்பெட்டி என்ன பண்ணுதா அந்தரமாக போயிட்டே இருக்குது அவங்களுக்கு முன்னாடி. நல்லா உள்ள வாங்கி பாருங்க. அந்தரமாக இவங்களுக்கு முன்னாடியே இவங்களை அந்தரமாக போய்கிட்டே இருக்குதான் அந்த தீப்பெட்டி. யாரும் ஆள் எடுத்துகிட்டு போகலையாம். அந்த காட்டை தாண்டி அவங்க விருத்தாசலம் போன பிறகு தீப்பெட்டி மறைஞ்சு போகுதாம். இப்படி அனுதனமும் நடந்து வந்துதான் வாரம். அதை வள்ளல் பெருமான்கிட்ட கூறும்போது அவர் சொன்னாராம், எல்லாம் இறைவன் செயல் அப்படின்னாராம். நீ இறைவன் மேலே நம்பிக்கை வச்சிருக்க, இறைவன் ஒன்றை விடலை, கைவிடலை அப்படின்னு சொன்னாராம். கைவிட மாட்டார் அப்படின்னு. அதன் பிறகு அந்த ஐயருக்கு என்னன்னு கேட்டால், ஓ பேர்பட்ட பதவி வேண்டாம், நாம் வள்ளல் பெருமான்கிட்ட சொற்பொழி கேட்டு இங்கேயே நாம் கடலூர் தங்கிடுவோம்னு சொல்லி இங்கேயே வாங்கி தங்கிட்டார். அதில் கல்பட்டா ஐயா இருக்கக்கூடிய எதிர இருக்கிற சமாதியில் வெங்கடேச ஐயரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டமுத்துப்பாளைய ரெட்டியார் ஒருத்தர்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் பரதேசின்னு சொல்கிறாங்க. இன்னும் 2-3 பேர் தெரியல. இப்போ நெருக்கமாக இருந்தவங்க வந்து வெங்கடேச ஐயர் விருத்தாசலம் தன்னுடைய அரசு பதவியும் வேணான்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு, அந்த உத்தியோகமாக வேணாம், இறைவன் நமக்கு ஒளி கொடுக்குறான், வழி காட்டுறான். ஏன்னா ஐயருங்களே வந்து அதை விட்டு ஆண்டவன் ஒளி வடிவமாக தான் இருக்கின்றான். ஆனால் உங்களுக்கு தெரியும், ஆண்டவன் ஒளி வடிவம் தான் தெரியும். அந்த அவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னா எந்த கோயிலுக்கும் ஜனங்க கூட்டம் போகாது. ஆண்டவன் ஒளியாக இருக்கிறான், விக்கிரகமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு வேலை இல்லை. ஆனால் அன்னைக்கு அறிவுபூர்வமாக ஆடூர் சபாபதி குருக்கள், விருத்தாசலம் வெங்கடேச ஐயர், இன்னும் நிறைய ஐயருங்க இருக்காங்க. அது ஒரு நாளைக்கு பேர் வரும்போது சொல்கிறாங்க. நிறைய ஐயருங்களே வந்து தன்னுடைய அந்த கலாச்சாரத்தை விட்டுட்டு வள்ளல் சொன்ன மாதிரி வந்துட்டாங்க. வடலூரில் தங்கி இருந்து இங்கேயே வந்து ஒரு சமாதி ஆனார். வடலூர் தான் அந்த ஐயர் சமாதி ஆனார் அப்படின்னு சொல்கிறார். அதில் ஏன்னு கேட்டால் அவ்வளோ ஈடுபாடு. இப்போ ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு ஒரு கோயிலுக்கு போகணுன்னா யாரும் போக மாட்டுறாங்க. 1 கிலோமீட்டர் போக மாட்டுறாங்க. 1 கிலோமீட்டர் ஏதோ ஆட்டோ கை கட்டுறாங்க. அப்படி இருக்கின்ற காலம் இப்போ. அப்போ விருத்தாசலத்துக்கும் வடலூருக்கும், அதாவது இப்போ இன்னைக்கு 20 ரூபா டிக்கெட்டு வாங்குறாங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அது ஒரு 20 மைலாவது இருக்கும். 20 மைல் கணவன் மனைவி அந்த காடு மூடான கரடான அந்த வழியாக வந்து சொற்பொழி கேட்டு போகிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு பற்று. அவர் கூட இருந்த அணுக தொண்டரை விட ஐயர் தான் வந்து அருளை பெற்றார். ஏன்னா குரு சொன்னதை அப்படியே பிடிச்சிக்கிட்டார். குரு எது சொன்னாலும் தப்பாக சொன்னாலும் அது ரைட்டாக நடக்கும். சிஷியனுக்கு குரு எதை மாற்றி தப்பாக சொல்லிட்டாலும் அது ரைட்டாகவே நடக்கும். அது குருனுடைய வார்த்தை. குரு சொல்கிறதுலாம் கரெக்டாக நடக்கும். அப்படி அதி தீவிரமாக இருந்தவர்கள் காரணப்பட்டு கந்தசாமி. காரணப்பட்டார் வந்து 19வது வயசுலேயே அவர் வந்து வள்ளல் பெருமான்கிட்ட சிஷியனாக வந்து அணுகத்தொண்டராக அமர்ந்துடுறார். காரணப்பட்டாருக்கு ஒரு வேலை இட்டார். என்ன வேலைன்னு கேட்டால், சன்மார்க்கத்தை நீ பரப்ப வேண்டும். கொள்கை பரப்பாளர். சன்மார்க்க கொள்கையை பரப்பக்கூடியவர். சன்மார்க்க சங்கத்தை அனைத்து ஊர்களுக்கும் எடுத்து செல்லக்கூடியவர். அந்த வேலை கொடுத்தான். ஒரு வேலை இட்டான், உனக்கு ஒரு கட்டளை, அதுக்கு தகுந்த சன்மானமும் கொடுத்தேன் அப்படின்ற. தகுந்த சன்மானம்னா கூலின்னு பேர். அவர் எம்மா நாளைக்கு அவர் கூலியில் வேலை செய்ய முடியும்? வெளியூர் போயிடுறாரு, சாப்பிடணும், என்ன பண்ண முடியும்? கூலி வேணும் இல்லை. அதை வள்ளல் பெருமான் மறைகின்ற காலங்களிலே அவர் கட்டளை இட்டுட்டார். இந்த ஊரில் போய் நீ சொல்லு சத்சங்கம் நடத்து அப்படின்னு. அவர் சத்சங்கம் நடத்திட்டு இருக்கும்போதே இவர் மறைஞ்சிட்டார். திரும்ப ஒரு வாரம் கழித்து வரும்போது வந்து பார்த்தா கேட்டால் எல்லாம் திருக்கதவு காப்பிட்டாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ அந்த மணலில் ஊந்து பிறல்றார். எனக்கு சொல்லலையே, எனக்கு தெரியலையே, என்னை அனுப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லி பிறண்டு அவரான அந்த சித்தி வளாகம் மணலில் வந்து பிறல்றார். காரணப்பட்ட கந்தசாமி தொழுது ஒரு வேலாயுதமும் கல்பட்டு ஐயாவும் தூக்கி மனசை தேத்துறாங்களாம். அப்போ இதில் நெருக்கமாக இருந்தவங்க யாராருன்னு கேட்டால் காரணப்பட்டார், கல்பட்டு ஐயா, வெங்கடேஷ் ஐயர். இப்போ நமக்கு தெரிஞ்சது அவங்க 3 பேர் ரொம்ப ரொம்ப அது சொன்னதை கடைப்பிடிச்சிருக்காங்க. ஆனால் ஆண்டூர் சபாபதி சிவாச்சியார் அதை கடைப்பிடிக்கல. வெங்கடேஷ் ஐயர் தான் கடைப்பிடிச்சார், அந்த ஐயர் கடைப்பிடிக்கல. அதனால நாம் வந்து இறைவனுடைய நிலையே 9 விதமாக அவர் பிரித்து சொல்றார். பறைவழி என்னன்னா பதியினில் விதித்து அரசது ஏற்றணும் அற்பெருஞ்சோதி. அதனால அந்த 3 சிஷியர்கள் போல குரு சொல்வதை குடும்பப்படியாக பிடித்து கொண்டோம் என்றால் கண்டிப்பாக நாமும் அதை அடையலாம் என்று சொல்லி இதோட நிறைவு செய்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.